ரயில் கொள்ளை தொடர்பாக சிபிசிஐடி விசாரணை பற்றி மேலும் விவரங்களை நமது செய்தியாளர் பாலாஜியிடம் தொலைபேசி வாயிலாக கேட்கலாம். பாலாஜி, ரயில் கொள்ளை விசாரணையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் பற்றி சொல்லுங்க. ரயில் கொள்ளை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க சிபிசிஐடி போலீசார் தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் உதவியை கோர முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகிறது. சேலத்திலிருந்து சென்னைக்கு கடந்த 8ஆம் தேதி வந்த ரயிலில் சுமார் 323 கோடி ரூபாய் வங்கி பணம் கொண்டு வரப்பட்டிருந்தது. இதிலிருந்து 5,75,00,000 ரூபாய் பணத்தை ரயிலின் மேற்கூரையை துளை போட்டு மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றார்கள். இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வந்த நிலையில் சுமார் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட அந்த அந்த பகுதியில், அதாவது இந்த சேலத்திலிருந்து சென்னை வரையிலான கொள்ளையடிக்கப்பட்ட குறிப்பிட்ட நேரத்தில் பேசப்பட்டிருந்த அழைப்புகள் வந்த போன்களை சுமார் 2 லட்சம் போன்கள் இது வரைக்கும் ட்ரேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வழக்குல ரயில் பொறியாளர்கள், அந்த நேரத்தில் பணியாற்றி வந்த ரயில்வே அதிகாரிகள் உள்ளிட்ட அனைவரையும் விசாரித்து வந்தனர். சுமார் 1200 பேர் இந்த விசாரணை வளையத்தில் வர வைக்கப்பட்டிருக்கிறார்கள் சிபிசிஐடி போலீசாரால். அது மட்டும் இல்லாம தற்போதைய நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கில் எந்தவித முன்னேற்றமும் இல்லாத காரணத்தினால் தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் உதவியை கோர இருப்பதாக சிபிசிஐடி போலீசார் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு திட்டமிட்டு செயல்பட்டிருக்கக்கூடிய ஒரு திருட்டு சம்பவம் என்பதால் இந்த மாதிரியான சம்பவங்கள் ஒரு சாதாரணமான ஆட்களால் செய்ய முடியாது என்ற கோணத்திலும், இதே மாதிரி தேசிய அளவில் வேறு எங்கேயாவது நடந்திருக்கிறதா, ரயில் கொள்ளைகள் ஒரு வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் பண்ணியிருப்பார்களா, இது மாதிரி பல கோணங்களில் விசாரணை செய்யப்பட்டு வந்த நிலையில் இந்த குறிப்பிட்ட இந்த சம்பவம் குறித்து தேசிய அளவில் ஏதாவது சம்பவம் நடந்திருக்கிறதா என்பதை குறித்து தேசிய குற்ற ஆவண காப்பகத்திடம் உதவி கோரியிருக்கிறார்கள் சிபிசிஐடி போலீசார். ரயில் கொள்ளை சம்பவம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசாரின் நடவடிக்கைகள் குறித்து உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி பாலாஜி.